உன் வாழ்வில் நீ சந்திக்கும் இன்ப துன்பம் அனைத்திற்கும் உன் வினைகளே காரணமாக அமைகிறது. வாழ்வில் ஒன்றை மட்டும் நினைவில் கொள், உன் செயல்களே உன்னுடைய நன்மை தீமைகளை தீர்மானிக்கும். எவன் உனக்கு உதவி செய்கிறானோ அவனுக்கு மட்டும் ஒருபோதும் துரோகம் செய்யாதே. அந்த பாவத்தை நீ எங்கு போனாலும் கழுவ முடியாது. ஒருவரை சிரிக்க வைப்பதற்கு மகிழ்விப்பதற்கும் நிறைய வித்தியாசம் உள்ளது. சிரிக்க வைப்பது எளிது, ஆனால் சந்தோஷப்படுத்துவது தான் கடினம். மனிதர்களுக்கும் தேவர்களுக்கும் ஆயுள் எப்படிப்பட்டது அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். வாங்க, வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதாவது ஒரு மனுஷனுக்கு பகல் 12 மணி நேரமும் இரவு 12 மணி நேரம் சேர்ந்தது தான் ஒரு நாள். அதாவது 24 மணி நேரம் சேர்ந்தது தான் ஒரு நாள் நம்ம சொல்கிறோம். அதுவே தேவர்களுக்கு தை முதல் ஆணி வரை தேவர்களுக்கு ஒரு பகல் சொல்லப்பட்டிருக்கு. அப்படிங்கும்போது அந்த 6 மாத காலம் அப்படிங்கிறதுக்கு தான் உத்தரயானம்னு சொல்கிறாங்க. ஆடி முதல் மார்கழி வரை தேவர்களுக்கு ஒரு இரவு, அதாவது 6 மாத காலத்தை தான் தட்சயானம் சொல்லியிருக்காங்க. மனிதர்களின் ஒரு ஆண்டு அப்படிங்கிறது தேவர்களின் ஒரு நாள். மனிதர்களின் 360 ஆண்டு அப்படிங்கிறது தேவர்களுக்கு ஒரு ஆண்டு, அதுதான் ஒரு தேவ ஆண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இதற்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு யுகம் பிரிச்சிருக்காங்க. அதில் 4 யுகத்தை பற்றி மட்டும் சொல்லியிருக்காங்க. அந்த 4 யுகத்தில் பார்த்திங்கன்னா கிருதயுகம், திரோதயுகம், துவாபர யுகம், கலியுகம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த கிருதயுகத்தில் பார்த்திங்கன்னா 4800 தேவ ஆண்டுகள் சேர்ந்தது தான் ஒரு கிருதயுகம். அதுவே திரோதயுகம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதை 3600 தேவ ஆண்டுகள் சேர்ந்தது தான் இந்த திரோதயுகம். துவாபர யுகம் அப்படிங்கிறது 2400 ஆண்டுகள் சேர்ந்தது தான் இந்த தேவ ஆண்டுகள். இப்போது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய கலியுகத்தை பற்றி நம்ம பார்க்குறோம். அந்த கலியுகம் 1200 தேவ ஆண்டுகள் சேர்ந்தது தான் ஒரு கலியுகம். இந்த திரோதயுகம், கிருதயுகம், துவாபர யுகம், கலியுகம் இந்த 4 சேர்ந்த யுகத்தை மொத்தமாக கால்குலேஷன் பண்ணி சொல்லும்போது 1200 தேவ ஆண்டுகள் சேர்ந்தது தான் ஒரு சதுரயுகம். 2000 சதுரயுகம் சேர்ந்தது தான் ஒரு பிரம்மாவின் ஒரு நாள். 7,20,00,000 சதுரயுகம் சேர்ந்தது தான் ஒரு பிரம்மாவின் ஆயுள். 20 கோடி பிரம்மாவின் ஆயுள் தான் விஷ்ணுவின் ஒரு நாள். அந்த 200 கோடி சதுரயுகம் சேர்ந்தது தான் விஷ்ணுவின் ஆயுள். 42,000 கோடி விஷ்ணுவின் ஆயுள் தான் சிவன் சிரிக்கும் நேரம். அதாவது எல்லா கடவுளுக்கும் ஆயுளை பற்றி சொல்லப்பட்டிருக்கு, அவங்களோட வாழ்நாள் பற்றி சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இந்த கடவுள்லையே சாகாத வரம் பெற்றவர் யாருன்னு பார்த்தோம்னா சிவன் தான். மும்மூர்த்திகளில் சாகா வரம் பெற்றவர் சிவன். அப்போ அதனால தான் எந்த ஒரு ஊர்லேயுமே சிவன் இல்லாத ஊர் கிடையாது. எல்லா ஊர்லேயுமே சிவன் கோயில் இருக்கும்.